எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எனக்கு வராமல் தடுக்க முடியுமா? அதை நல்ல கேள்வி. ஏன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் இருந்ததுன்னா 4 குழந்தைகள் இருந்தாங்கன்னா 2 குழந்தைக்கு டெஃபினட்டாக வரும். அப்பாவுக்கும் சுகர் அம்மாவுக்கும் சுகர் 4 குழந்தைகளுக்கும் சுகர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்பாவுக்கு 40 வயசு வந்து அம்மாவுக்கு 50 வயசு வந்துன்னா அது உங்களுக்கு 30 வயசுலேயே வந்தாலும் வரும். கேன் ஐ போஸ்ட்போன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் இன் மை லைஃப்? ஆஸ்க் யுவர் டாக்டர். குவைட் பாசிபிள். நல்ல மாத்திரைகள் கொடுத்து நல்ல எக்ஸசைஸ் பண்ண சொல்லி அவாய்டு சுகர், அவாய்ட் அஸ்கா சர்க்கரை இருக்குல்ல, சாப்பிட வேண்டாம். வெஜிடபிள் சாப்பிடுங்க. ஹனி சாப்பிட வேண்டாம், ஹனிலையும் சுகர் இருக்கு. கேரட் சாப்பிடலாம், பீட்ரூட் சாப்பிடலாம், மாம்பழம் கூட சாப்பிடலாம். இந்த ஃப்ரீ சுகர் இருக்கு பாருங்க, சாப்பிட வேண்டாம். குலாப் ஜாமுன், ரசகுல்லா, மைசூர் பா, ஜாங் வேண்டாம். அரிசி அளவா சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய போடுங்க. டயட் கண்ட்ரோல் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 இஸ் யுவர் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். நம்பர் 3 only medicine. Control your tongue, increase exercising the muscles. Third, go to a good doctor, good diabetologist. He will prescribe best medicines. It can be controlled. Once diabetes mellitus has been diagnosed, it can be controlled. Medicines போடலாம், injection போடலாம். Sometimes we do a pancreatic transplantation. எப்படி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண மாதிரி அந்த pancreatic tissue எடுத்து மசில்ஸ்ல வச்சோம்னா கண்ட்ரோல் ஆகலாம். பட் ஒரு மித்து ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. இன்சுலின் போட்டால் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லைஃப் லாங் இன்சுலின் போட வேண்டியிருக்கு அப்படின்னு. இன்சுலின் இஸ் a good drug. It is not a bad drug. டெய்லி இன்சுலின் போடுறதுனால எந்த விதமான தப்பும் வராது. The only thing what you have to choose a good doctor. எக்ஸசைஸ் சொன்னீங்க டாக்டர். எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து டயபெட்டிஸ் சொன்னீங்க. இப்போ எக்ஸசைஸே ஓவர் டோஸாக போய் ப்ராப்ளம் வரதான் பார்க்குறோம். ஹார்ட் அட்டாக் மாதிரி விஷயங்கள் அப்படின்னு. அப்போ எது கரெக்டானதுன்னு எப்படி எங்கே லைன் ட்ரா பண்ணுறது? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். நீங்கள் ஒரு குலாப் ஜாம் சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம், 4 சாப்பிட முடியுமா? சிக்கன் சாப்பிடுங்க, ஒரு பிளேட் சாப்பிடலாம், 4 பிளேட் சாப்பிட முடியுமா? முடியாது. எக்ஸசைஸுங்கிறது எதுக்காக? நம்ம உடம்பை ட்ரிம்மாக வைக்கிறது. நம்ம ஒன்றும் பாடி பில்ட் பண்ணி மிஸ்டர் மெட்ராஸாக வர வேண்டாம். உடம்பு நம்ம சொல்றபடி கேட்குமா? கேட்க வைக்கிறது தான் எக்ஸசைஸ். தொடை, காலு, கணுக்காலு, இடுப்பு, கைகாலு எல்லாம் எக்ஸசைஸ். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். பேச பேசத்தானே நான் பேச்சு வருது. அதே மாதிரி கை ஆட்டினா தானே உங்களுக்கு கை ஆடும். சும்மாவே வச்சிருந்தா கை தும்முறு பிடிச்சிருக்கும்ல. இது எக்ஸசைஸ். திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸசைஸ். குழந்தை எக்ஸசைஸ் பண்றோம்ல, அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்டேஷனரி ஜாகிங் பண்ணலாம், நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம். ரோட்ல கூட்டம் இல்லாத ரோட்ல நடக்கலாம், இல்ல கிரவுண்ட்ல போய் நல்லா நடக்கலாம். ஒரு 3/4 மணி நேரம் நடக்கலாம். வீட்லயே ஜிம்னாசியம் வச்சிருக்காங்க, ஜிம்ல ½ an hour பண்ணலாம். நீங்க ஓவரா எதுக்கு பண்ணணும்னு கேட்கிறேன். Unless you are taking part in a marathon race, there you need to excite your muscles. இல்லை ஒரு மலை ஏறணும்னு வச்சுக்கோங்க, கைலாஸ் மலை ஏறணும், இல்லை பழனி மலை ஏறணும்னா உங்கள் மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை மேலே ஏற முடியாது. அதனால் நீங்கள் உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம்ங்கிறது ஹெல்த் பை டெஃபினேஷன் பை WHO இஸ் ஃபிசிக்கல் ஹெல்த். இப்போ நினச்சா நீங்கள் 1 கிலோமீட்டர் ஓடணும் போதும். அதே மாதிரி மென்டல் ஹெல்த், உடம்பு நல்லா இருக்கணும். மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் ஃபிசிக்கல் ஹெல்த். குட் பாடி குட் மைண்ட், குட் மைண்ட் குட் பாடி. அதாவது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ ஒர்க் ஷாப். தட் இஸ், எனக்கு கை வலிக்குதுன்னா ஒர்க் ஷாப், டயர் மாற்றோன்னா ஒர்க் ஷாப், முழங்கால் ஜாயிண்ட் சரியில்லைன்னா ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப் போகிறதுக்கு பேர் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், டிசீஸ் மேனேஜ்மெண்ட்.